அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் சூரா நபால 11வது ஆயத்தை பார்க்க போகிறோம். மாஷா அல்லாண்டு 10 ஆயத் முடிஞ்சிட்டு நீங்கள் பார்த்து இல்லாட்டி எங்களோட பழைய வீடியோஸை போய்ட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இது 11வது ஆயத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஜஅல்னல் நஹார மஆஷா. வஜஅல்னல் நஹார மஆஷா. அது எப்படி வருதுண்டா வஜல்னா அந்நஹார மாஷான்னு தான் வருது. அப்போ வஜல்னா அந்நஹார சேர்த்தா வஜல்னன் நஹார மாஷா. அப்படி ஓதக்கொள்ள அப்படி ஓதையிலும் சேர்த்து ஓதையிலும் ஹர் இன்ஷால்லா. அப்போ அதில் அர்த்தத்தை கொஞ்சம் பார்ப்போம். வஜால்னா இப்போ நாங்கள் ஜால்னா இப்போ எத்தனையோ தடவை பார்த்தாச்சு. வா என்றா இன்னும், மேலும் ஜாலா என்று சொல்கிறது செய்கிறது ஆக்குறது என்ற அர்த்தம் வருது. ஜால்னா நான் என்றது நாங்கள், அது பின்னுக்கால வாரது நாங்கள் ஆக்கினோம், நாங்கள் செஞ்சோம். என்ன நாங்கள் ஆக்கினோம், நாங்கள் இதை செஞ்சோம். ஒன்றாவது இப்போ நாங்கள் செஞ்சோம் என்றால் ரெண்டு விஷயம். நாங்கள் என்னத்தை செஞ்சோம், என்னதான் மாற்றினோம், என்னதான் செஞ்சோம். அது ரெண்டுக்கும் இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆன்சர் பண்ணுறான். நாங்கள் என்னத்தை செஞ்சோம், அந்நஹார பவலை டேயை என்னதான் செஞ்சோம். மாஷா என்று சொல்கிறது வந்து அதில் ரூட் லெட்டர்ஸ் வந்து ஐன் யா ஷா வாழ்க்கைன்னு எடுக்கலும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அது மாஷா என்று சொல்கிறதால நாங்கள் வாழ்க்கையாக பகலை வந்து நாங்கள் வாழ்க்கையாக ஆக்கினோம். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், பகலை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தேடிக்கொள்ள கூடிய டைமாக நேரமாக நாங்கள் மாற்றினோம் என்ற அர்த்தம் கிட்டத்தட்ட எடுக்கலும். சரியா? ரைட், ஓகே. இப்போ அதுதான் இதில் வஜால்னன் நஹார மாஷோட அர்த்தம். ஸோ அர்த்தத்தை பார்த்தாச்சா? இப்போ நான் கொஞ்சம் தஃப்சீர் ஆலிம்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஓகே, முதலாவது விஷயம், இப்போ ஒன்றாவது விஷயம் அர்த்தத்தை பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அதில் தான். இப்போ யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு விவசாயி சொல்கிறாரு, இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாங்கள் டே டைமைனால வந்து பகல் டைமை தான் என்னது நான் வந்து என் வாழ்க்கையோட விஷயங்களை தேடிக்கொள்கிறதா ஆக்குறேன். எனக்கு எல்லாம் நான் வந்து விவசாயம் செய்ய போகிறேன் ராவைக்கு தான் அப்படி என்று. குட் லக். யோசிச்சு பாருங்கள், அவர் எப்படி செய்வார் விவசாயம்? அவருக்கு விவசாயம் செய்கிறதுக்கு வந்து மிருகங்கள் தேவை. அது மிருகங்கள் எல்லாம் ஆக்டிவாக எப்போ வேலை செய்யும், வெள்ளைக்கு தான் வேலை செய்யும். ராவையில் அது ரெஸ்ட் எடுக்கிற டைம். இவர் வலிமை வேலை செஞ்சாலும் மிருகங்கள் எல்லாம் அது விவசாயத்துக்கு தேவைப்பட்ட மிருகங்கள் எல்லாம் நைட்டுக்கு தான் ரெஸ்ட் எடுக்கும். இப்போ வெள்ளைக்கு தான் அதுவெல்லாம் ஈக்கும். சரி, ஓகே. இவர் வந்து நான் நினைப்போமே, சரி ஓகே அதெல்லாம் தேவையில்லை, நான் மெஷின் சீக்கிது, இப்போ மிருகங்கள்லாம் தேவையில்லை, டிராக்டர் இருக்குது, அது தீக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து விவசாயம் பண்ண போகிறேன். ஓகே, விவசாயம் பண்ணுங்களேன். ராவு மட்டுமே வைங்களேன். பவல் தேவையில்லை, பவலைக்கு பண்ணுறேன். விவசாயத்துக்கு ஆக முக்கியமான ஒரு விஷயந்தான் சூரிய வெளிச்சம். இன்றைக்கு சூரிய வெளிச்சம் இல்லாட்டி நீங்கள் ஒரு நீங்கள் இது என்னது ஒரு மிச்சம் தேவையில்லை. ஒரு கிரவுண்டுக்கு போய்த்து நாங்கள் சின்னத்துலேயும் அதை படிச்சுப்போம் சயின்ஸில். ஒரு கப் ஒன்று எடுத்து ஒரு இடத்த கவர் பண்ணுங்க. அதை கிரவுண்ட் இருக்கிற புல்லை, பெரிய மரங்கள் இல்லை, விவசாயம் இல்லை, ஒரு புல்லை எடுத்து நீங்கள் கவர் பண்ணிவிட்டு 2-3 நாளைக்கு போகிற அதை கொஞ்சம் திறந்து பாருங்கள். அது மஞ்சள் கலராக ஆகிக்கும். அந்த புல்லெல்லாம் ஆல்மோஸ்ட் செத்து மாதிரி இருக்கும். ஏண்டா அந்த புல்லு கூட வளர்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரணமாக என்னத்தை வச்சுக்கிறான், சூரிய வெளிச்சத்தை வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அதுதான் உங்களோட வாழ்க்கையோட விஷயங்களை தேடுற டைம். வஜஅல்னன் நஹார மஆஷா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு அதை லைஃபை, அது மரத்துவல்ட அதுக்கு சொல்லுவாங்க வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ் என்று. நான் சிங்கள மீடியம் படித்த சுட்டி பிரபா டிரான்ஸ்லேஷனே என்று சொல்லுவாங்க. இதை தமிழில் என்ன சொல்லுவாங்களோ தெரியா, அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இது ஆயத்தை படிக்கல உண்மைக்கும் எனக்கு ஐத்தான் தலைக்கு வந்துச்சு. அப்படின்ற என்ன என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மெக்கானிசமை வச்சுக்கிறான். எப்படி உலகத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு தானே, இந்த கார்பன் டை ஆக்சைட்ஸ் இன்னொரு பர்சன்டேஜ் தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் 1%, 2% அது மாதிரி குறைய அதுக்கிட்ட குறைய பர்சன்டேஜ் தான் இருக்குது. அது கொஞ்சம் கூடினதுன்னா இது உலகமே ஈக்காது. முதலாவது வந்து அது கிளஷியர் எல்லாம் மெல்ட் ஆகிடும். அப்படின்ற ஐஸ் அது கூடினு சொன்னால், கார்பன் டை ஆக்சைடு கூடினா உலகத்தில் இருக்கிற குளோபல் வார்மிங், இந்த சூடு கூடிடும். அப்படின்னு சொன்னால் அது கிளஷியர், அது ஐஸ் மலைகள் எல்லாம் மெல்ட் ஆகிடும். ஐஸ் மலைகள் எல்லாம் மெல்ட் ஆகினா கடலில் இருக்கிற அந்த தண்ணியோட அது லெவல் கூடிடும்.
அது கடல் தண்ணி லெவல் கூடண்டா எல்லாம் மெஜாரிட்டி நாடுகள் தாலே ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாம் ஐஸ் மலைகளும் மெல்ட் ஆகினுண்டா அல்லாவாகலாம் மேபி உலகமே தால சான்ஸ் இருக்குது. அவ்வளோக்கு ஐஸ் மலைகள் அதை தண்ணியை அதில் சேவ் பண்ணி வச்சுக்கொண்டிருக்குது. சுபஹானல்லாஹ். இதெல்லாம் வந்து எங்களுக்கு தலைக்கு ஓடாது. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த உலகத்தை எப்படி இயங்குறாங்கன்னு. ஒவ்வொரு இன்றைக்கு சயின்டிஸ்ட்மார் கண்டுபிடிக்கிற விஷயத்தையும் அவங்க ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அது அல்லாஹ் சுப்ஹானஹு அதுக்கு பெண்ணுக்கு வச்சுக்கிற மெக்கானிசம் இருக்குது. நான் சில டாக்குமெண்ட்ரி பார்க்குறேன், அல்லாஹு அக்பர், சும்மா ஏலா தாங்கிறதுக்கு ஏலா. உலகத்தில் இந்த கரண்ட் சிஸ்டம் ஒன்று கடலில் இருக்குது, அது இதில் ஒவ்வொன்று கொண்டு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் பார்த்தா பாருங்கள் இன்ஷால்லா நீங்களும் இந்த நிறைய யூடியூப் டாக்குமெண்ட்ரிஸ் இது உலகத்தை பற்றி. சயின்டிஸ்ட் மாதிரி இதெல்லாம் நேச்சருன்னு சொல்லிட்டு ஈஸியாக பேத்துட்டுறாங்க. ஆனால் அதில் இருக்கிற கம்ப்ளெக்சிட்டி இது இவ்வளோ அட்வான்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு இதில் உலகத்தை செஞ்சுக்கிறான்னு சொன்னால் எங்களுக்கு தலைக்கு படவே படாது. இப்படி எல்லாமா நடக்குது சுப்ஹானல்லாஹ். எப்படி சரி அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்கிறான்னு அந்த கார்பன் டை ஆக்சைடில் உலகத்தில் இருக்கிற சின்ன ஒரு பெர்சன்டேஜ் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் பெர்சன்டேஜ் கொஞ்சம் கூடிச்சுன்னா முடிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சு வச்சுக்கிறான், அந்த மரத்தில் இலை இருக்குதே பச்சை கலரான இலை, அதை கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு அதை எடுத்து ஆக்சிஜனை வெளியாகுது. சுப்ஹானல்லாஹ். கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு அந்த மரம் அது பவளைக்கு மட்டும்தான் நடக்குது. நீங்கள் நைட் எடுத்தீங்கண்டா அது சூரிய வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால் அதே மரம் நைட்டுக்கு ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியாகுது. நாங்கள் செய்கிற மாதிரி நாங்கள் ஆக்சிஜனை எடுத்து இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணுறோம், வெளியாகிறோம் தானே. அதே மாதிரி அந்த மரமும் செய்யுது. சுப்ஹானல்லாஹ். அப்போ பவளைக்கு தான் அது வந்து அது என்னது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை உலகத்துக்கு வெளியாகுது. அதால் தான் மாஷா அல்லாஹ் இன்றைக்கி மனுஷர்கள் எல்லாம் ஆக்சிஜனை இதை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. சும்மா சரி இந்த மரங்கள் இது பண்ணலன்னு சொன்னால் மனுஷனுக்கு இது உலகத்தில் வாழவே இல்லை. அது மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு செட்டப்பை வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வஜான நஹர மாஷா இது உதவுகளை இது தான் எனக்கு தலைக்கு வந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு டே டைமு ஒரு அர்த்தம் தான். நாங்கள் போய்த்து வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்களை தேடிக்கொண்டது ஒரு அர்த்தம். சரி ஓகே, இல்லை நான் நைட் ஷிஃப்ட் தான் பண்ணுவேன், நான் ராவைக்கு தான் வேலை செய்வேன், அல்லாஹ்க்கு சொல்லுங்களேன்னு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வஜான நஹர மாஷான்னு சொல்கிறானே. இல்லை நான் நைட் ஷிஃப்ட் தான் பண்ணுவேன் ஒருத்தர் சொல்கிறாரு. அடே யோசிட்டா முழு உலகமே வந்து இயங்கிக்கொண்டு இருக்குது. கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜன் அனுப்பி முழு உலகத்தையும் நீங்கள் எடுக்கிற மூச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு மூச்சில் ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு காரணமாக வந்து அது டே டைமை தான் வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதை வாழ்வாக வச்சுக்கிறது அது தானே. அது ஓகே, அது வந்து ஆக்சிஜன் வந்து ஆக முக்கியமான விஷயம். ஆக்சிஜன் இல்லாட்டி எங்களுக்கு வந்து மிச்ச நேரம் வாழே இல்லை. அவங்களுக்கு தெரியுமே, இன்றைக்கு கூட ஐசியூ பர்சனுக்கு மூஞ்சிக்கு ஆக்சிஜன் தான் போடுவாங்க. ஆக்சிஜன்லாம் வாழவே இல்லை. மேபி 10 செகண்ட் 15 செகண்ட் ஓகே, மேக்ஸிமம் 1 நிமிஷம் மூச்சை பிடிச்சிக்கொண்டு ஈக்கலுமா உங்களுக்கு அப்படின்ற ஆக்சிஜன் இல்லாமல் ஈக்கிறீங்க ஏலா. சரி அப்புறம் ஓகே, ஆக்சிஜன் மட்டுமா இப்போ யோசிச்சேன். ஆக்சிஜன் அதுக்கு பிறகு என்ன ஆக முக்கியமான விஷயம், அதுதான் சாப்பாடு தேவை உலகத்தில். ஒருத்தருக்கு வார ஆக்சிஜனுக்கு அது ஒருத்தருக்கு தலைக்கு படுது இல்லாட்டி பசிவாரே தின்றதுக்கு ஆக்சிஜன் சும்மா தார சுட்டி அந்த பொறுமதி விளங்குது இல்லை. அப்போ தின்றதுக்கு எங்கால வருது சாப்பாடு. சுப்ஹானல்லாஹ். அதே பிரபா டிரான்ஸ்லேஷன் இல்லாட்டி ஃபோட்டோசிந்தசிஸ் தமிழில் என்ன பேரோ தெரியாது, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அதே மெத்தடில் அல்லாஹ் சுப்ஹானஹு மரம் ஈக்குது. இந்த மரத்தில் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து அப்புறம் அதை கார்பன் டை ஆக்சைடு இந்த மரத்தால் எடுத்து அதை ஃபுல் கன்செப்ட் வந்து அதுலேருந்து மரத்தில் குளுக்கோஸை உருவாக்குறான். குளுக்கோஸ்ன்னு சொல்கிறது நாங்கள் தின்ற சாப்பாடு. சரியா? அதால் தான் அதை 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 அந்த கன்செப்டில் குளுக்கோஸ் உருவாக்கிட்டு அப்படின்ட்டா பழத்தை உருவாக்குறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை. அதை பழத்தை உருவாக்குறதுக்கு வந்து அது பழத்தை உருவாக்குறதுல வர அதை என்ன சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா அவுட்புட், அது இல்லாட்டி சில நேரத்தில் அத்துருப்பாலேன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா வார விஷயந்தான் ஆக்சிஜனை வெளியாக்குறேன். சுப்ஹானல்லாஹ். அதை ப்ரொசஸ் கார்பன் டை ஆக்சைடு எடுத்து தண்ணி எடுத்து சூரிய வெளிச்சத்தை எடுத்து அது சாப்பாடு உருவாக்குற ப்ரொசஸ் இருக்குது. அது சாப்பாடு உருவாக்குற ப்ரொசஸில் தான் ஆக்சிஜன் வெளியாகுது. சுப்ஹானல்லாஹ். ஒன்றாவது அல்லாஹ் சுப்ஹானஹு இன்னும் ஆக்சிஜனை வெளியாக்கி எங்களுக்கு மூச்சு எடுக்கிறதுக்கு ஆக்சிஜன் வச்சுக்கிறான் உண்டு. ரெண்டாவது நாங்கள் தின்ற சாப்பாடையும் அதே ப்ரொசஸில் வச்சுக்கிறான். அதுவும் நடக்குது டே டைமில். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு ஏலும்? சுப்ஹானல்லாஹ். யாருக்கு சரி ஏழுமா ஒரு இலையை ஒன்று செய்கிறதுக்கு அதை இலையில கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை வெளியாக்குறதுக்கு உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு இலை துண்டு ஒன்று செய்ய ஏழுமா அது மாதிரி செய்கிற, அதுவும் சாப்பாடும் க்ரியேட் பண்ணுற. சுப்ஹானல்லாஹ்.
தார் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார். இது ஒன்றை மட்டும் யோசிச்சாலே இந்த ரப்பு எவ்வளோ சக்தி உள்ளோன்றது விளங்கணும். வஜனன் நார மாஷா இந்த ஆயத்துல பாருங்க, நல்ல சும்மா கண்ணகி இல்லாமல் சொல்லிட்டு போகிறார். ஆனால் அதுக்கு பின்னிக்கிற டீப் மீனிங் நான் இன்றைக்கி இந்த சுருக்கமான தப்சீர் தான் பார்க்குறோம். ஆனால் அதில் பின்னிக்கிற மீனிங்கை பேச போனால் வந்து எங்களோட வாழ்க்கையே போதாகுது. ஒவ்வொரு ஆயத்தும் பேச போனால் அவங்களோட வாழ்க்கையே போதா. சுப்ஹானல்லாஹ். சரி, மூணாவது விஷயம் என்ன, அதை பற்றி பேசினா சயின்ஸை பற்றி பேசினா முடியாது. அது சொல்லி நாங்கள் மூணாவது விஷயத்துக்கு போவோம். அதுதான் வந்து சில சொல்லுவாங்க, சில ஏரியாஸ் இது வந்து அங்கே வந்து என்னது, சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ். நைட்டுக்கு எல்லாம் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும் சொல்லுவாங்க. அப்போ சில இப்போ நியூயார்க் எல்லாம் சொல்லுவாங்க சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ். அது நாடு அது அவங்களோட ஊர் வந்து படுக்காத ஊர். ஏன்னா அதெல்லாம் 24 hours ஆக்டிவாக தான் இருக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானே, வஜஅல்னா நார மாஷா என்று. நீங்கள் டே டைமில் நீங்கள் வேலை செய்யுங்க, அப்போ நைட் டைம்லேயும் சில நாடுகள் வேலை செய்தானே அப்படின்னு. ஆனால் நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா அதே நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ். நார்மலாக வந்து நீங்கள் போனீங்கன்னா எல்லா உலகத்தில் நிறைய இடங்களில் வந்து ராவைக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, சில மெயின் சிட்டிவில் கொஞ்சம் மீக்கும். ஆனால் சில கொஞ்சம் தூரம் ஏரியாவுக்கு போனீங்கன்னா, நான் ட்ரிப்புகள் போகிற டைமில் தூர ஏரியாவுக்கு போய்த்திக்கிறேன், ராவைக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு கடையும் இல்லை. நீங்கள் ட்ரிப்புகள் போனால் விளங்கும், ஒரு லைட் சரி இல்லை, ரோட்டில் போவே பயம், வெளியே இறங்கவே பயம். அப்படி ஏரியா சீக்குது. உலகத்தில் எங்கே போனாலும் அப்படி தான். டே டைமில் தான் பயப்படாமல் மாஷால்லாம் உங்களுக்கு போவேலும், வேலை செய்யலும், சம்பாதிக்கலும் எல்லாம். நைட் டைமில் சில நேரத்துக்கு நீங்கள் வெளியே இறங்கவே பயம். ஏண்டா சில நேரத்துக்கு கொள்ளை அடிப்பாங்க, அனிமல் சீக்கும், மிருகங்கள் அட்டாக் பண்ணும். எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வச்சுக்கிற மெத்தட் இருக்குது, அதுதான் மெத்தட். சரி, நான் சொல்லுங்கள். அப்போ சில சிட்டி அதர் சிட்டிக்கு போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ரிக்குவயர்மெண்ட் தான் ஒரு எக்கனாமி வண்டிங்கிறதுக்கு பேங்க். அது பேங்க் அந்த டைமில் திறந்திக்குமா? மோஸ்ட்லி பேங்க் எல்லாம் பூட்டி தான் இருக்கும். அப்புறம் மெயின்லி ஆஃபீஸஸ் எல்லாம் திறந்திக்குமா? அது சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ் என்றாலும் அந்த சிட்டியில் பாவம் தான் நடக்கும் அந்த நைட்டுக்கு. வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி 90% ஆஃபீஸர்ஸ் பூட்டி தான் இருக்கும். மேபி நைட் ஷிஃப்ட் செய்கிற 2-3 ஆஃபீஸர் தவிர, சில ஆஃபீஸ்களை தவிர அதெல்லாம் நிறைய பூட்டிக்கு தான் இருக்கும் மோஸ்ட்லி. அப்போ அல்லாஹ் நான் இந்த கெஸினில் தான் சொல்கிறேன். அடுத்தது வந்து ஷேர் மார்க்கெட். அதெல்லாம் எனக்கு 100% ஷுவர். இன்றைக்கு நிறைய ட்ரேடிங் நடக்கிற ஷேர் மார்க்கெட் வந்து அங்கே நார்மலாக வந்து மார்னிங் டைமில் தான் திறந்து வச்சுப்பாங்க. வால் ஸ்ட்ரீட் எல்லாம் மார்னிங் டைமில் தான் திறந்து வச்சுப்பாங்க. ஸோ இதை மாதிரி மெயின் டீல்ஸ் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மார்னிங்கில் தான் மெயினாக நடக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அந்த ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிறான். இதில் அடுத்த விஷயம், 4வது விஷயம் என்ன விளங்கணும் என்றால், இந்த விஷயம் நாங்கள் பார்த்தோம்னா, சரியாக பார்த்தோம்னா எங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருக்கிற விஷயம் ஒன்று தானே. நைட்டுக்கு போய்த்து சம்பாதிக்கிறது எங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருக்கிற விஷயம். சரியா? ஏன்டா எங்களுக்கு நான் சொல்லி ஓகே, நான் டே டைமில் சம்பாதிக்க மாட்டேன், நைட் டைமில் தான் சம்பாதிப்பேன். ஒருத்தர் நைட் ஷிஃப்ட்டுக்கு போவேலும் ஓகே. ஆனால் பாருங்கள், அந்த கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிஸ்டமை செஞ்சு வச்சுக்கிறான். மெஜாரிட்டி ஆக்கள் இன்றைக்கு பவுலுக்கு தானே போய் வேலை செய்கிறாங்க. மெஜாரிட்டி ஆக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற நான் நினைக்கிறேன் 90% மேலே இன்றைக்கு இப்போ நீங்கள் எடுத்தாலும் மெஜாரிட்டி நீங்கள் பவுலைக்கு தான் வேலை செய்யுங்க. நைட் ஷிஃப்ட் செய்கிறாக்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. வேண்டிய நாடு ஈப்பாங்க, இல்லைன்னு சொல்கிறது இல்லை. சில ஏர்போர்ட் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அதுவல் வந்து 24 hours இயங்குகிற விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதுவல் எமர்ஜென்சி சர்வீஸ். ஆனால் வந்து மெயின் வந்து உங்களோட வாழ்வாக்கு தேவையான விஷயங்கள், விவசாயம் செய்கிற விஷயங்கள், மெயின் ஆஃபீஸ் உடைய சில விஷயங்கள், அது எல்லாமே வந்து டே டைமில் தான் உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிஸ்டமாக அமைச்சு வச்சுக்கிறான். அப்படி என்ன எங்கிட்ட கண்ட்ரோலில் என்று நாங்கள் நினைக்கிறது கூட உண்மையை சொல்ல போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மெத்தடை செஞ்சு வச்சுக்கிறான். அது அவன் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் வந்து அதுதான் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நாங்கள் சிலத்துக்கு சிட்டியில் இருக்கிற சுற்றி சரியாக விளங்காது. நீங்கள் ஊர்களுக்கு போய்ட்டு பாருங்கள், அவங்க எல்லாம் வந்து 6 மணிக்கு திண்டுட்டு 7 மணிக்கு படுத்துடுவாங்க. மரம் வெள்ளை காட்டி 5 மணிக்கு எழுப்புவாங்க. நான் ஒரு ஊரோண்டுக்கு போனேன், அப்படி தான். அவங்க 6-7 மணிக்கு திண்டாச்சு கொடுத்தாச்சு படுத்தா இஷா தொழுந்தோன்னே தூக்கம், வெள்ளை காட்டி எழும்புவாங்க. எழும்பிட்டு அவங்களோட கடையை ஸ்டார்ட் ஆவாங்க. அப்புறம் வேலை செஞ்சு கொண்டு போவாங்க, சம்பாதிப்பாங்க, மரம் நைட்டுக்கு படுத்துடுவாங்க. இப்படி தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சுக்கிறான். நைட்டை வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைமாக தான் வச்சுக்கிறான். அதுதான் முதலாவது தூக்கத்தை நைட்டை ரெஸ்ட்டாக வச்சுக்கிறான். டே டைமை தான் சம்பாதிக்கிறதுக்கு வச்சுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே விளங்கப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். இது சிஸ்டம் இருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிரியேட் பண்ண சிஸ்டம். எல்லாத்தையும் முட்டு போட்டாலும் ஓகே, நான் சம்பாதிக்கிறது எல்லாமே ராவைக்கு செஞ்சாலும் யாருக்கு ஏலும் அதை ஆக்சிஜனை கொண்டாடுறதுக்கு, யாருக்கு ஏலும் அதை சாப்பாடு கிரியேட் பண்ணுறதுக்கு நைட் டைமில். சுப்ஹானல்லாஹ். முழு உலகத்திலேயும் இது நடந்து கொண்டிருக்குது. முழு உலகத்திலேயும்
ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் எடுத்து ஒரு மரத்தை க்ரியேட் பண்ணின்னு வைங்களேன். அப்படியே க்ரியேட் பண்ணாலும் என்ன சார், ஒரு லேபில் சரி என்ன சரி செஞ்சு க்ரியேட் பண்ணிட்டு வைங்களேன். அப்படி க்ரியேட் பண்ணாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறது, முழு உலகத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது, சுப்ஹானல்லாஹ் முழு உலகத்துலேயும் கார்பன் டை ஆக்சைடு லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது அல்லாஹ் என்ற ரப்பு பண்ணி கொண்டிருக்கிறான் அதை டே டைமில். சுப்ஹானல்லாஹ். இதை யோசித்தாலே விலங்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ சக்தி. உங்களுக்கு செய்ய இயலுமா? உங்களுக்கு இயலுமா இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவலை கண்ட்ரோல் பண்ணுற உலகத்தில் இந்த ரப்பு தான் கண்ட்ரோல் பண்ணுறான். உங்களுக்கு இயலுமா ஃபுட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறது இது உலகத்தில் நைட் டைமுக்கு மேனுஃபேக்சர்? நான் வந்து ஆப்பிள் ஒன்று நைட்டுக்கு செய்கிறேன், உங்களுக்கு செய்ய இயலுமா? என்ற ரப்பு செஞ்சு கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த ரப்போட சக்தி வேணும். அதான் வஜல்ன நஹார மாஷா. இன்ஷா அல்லாஹ் இது குர்ஆனை படித்து முழு உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தரணும். இன்னொரு அடுத்த ஆயத்தில் சந்திப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.